குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட்ஸு, அதே மாதிரி சீரியல் கம்யூனிகேஷனோட டைப்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா TXSTA, RCSTA ப்ளஸ் SBBRG கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா TXSTA அப்படிங்கிறதுனா ட்ரான்ஸ்மிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பிட்டில் இங்கே என்ன பண்ணுங்க ட்ரான்ஸ்மிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தாங்களா, இது வந்து ஒரு கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் தான், சீரியல் கம்யூனிகேஷனுக்கான கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். இந்த கண்ட்ரோல் ரெஜிஸ்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க பிட் வந்து பிட் நம்பர் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா CSRC கிளாக் சோர்ஸ் செலக்ட் பிட்னு சொல்லுவாங்க. இந்த கிளாக் சோர்ஸ் செலக்ட் பிட் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அசிங்கனஸ் மோடாக தான் நம்ம வந்து டோன்ட் கேர், சிங்கனஸ் மோடாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து இதுக்கு என்ன பண்ணலாம், வேல்யூ வந்து 0ன்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா TX9. ஓகே, இந்த பிட் நம்பர் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா TX9 பிட் ட்ரான்ஸ்மிட் எனேபிள் பிட். நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோன்றது பார்த்தீங்க அப்படின்னா 8 பிட்டு. அப்போ இந்த பிட்டில் என்ன பண்ண மாட்டோம், நம்ம 9 பிட் ட்ரான்ஸ்மிஷன் எனேபிள் பண்ண மாட்டோம், இதான் எனேபிள் பண்ணுவோம். அப்போ இந்த பிட்டோட வேல்யூ 0. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிட் நம்பர் 5 வந்து TXEN ட்ரான்ஸ்மிட் எனேபிள் பிட். ஓகே, அப்போ ட்ரான்ஸ்மிட் எனேபிள் பிட் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நமக்கு ட்ரான்ஸ்மிஷன் கம்யூனிகேஷன் வந்து எனேபிள் ஆகும். அப்போ அந்த பிட் என்ன பண்ணுவோம், 1 பண்ணுவோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்க்ரனைஸ் USART மோடு. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்க்ரனஸ் மோடு கிடையாது, அசிங்கனஸ் மோடு தான். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிட்டை வந்து 0 தான் கொடுப்போம். அடுத்த பிட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்இம்ப்ளிமெண்டட் பிட்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், 0 பண்ணிடுவோம். அப்போ அந்த 4 பிட்டை நம்ம வந்து ஸ்பிட் பண்ணுறப்ப இப்படி தான் நம்ம எழுதுவோம். அடுத்து இருக்க BRGH TRMD TXT90. ஓகே, 90 அப்படின்னா ட்ரான்ஸ்மிட் 9 பிட் அட்ரஸோட அட்ரஸ் அண்ட் ரீட் பண்ணுமா, நம்ம 9 பிட் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் என்ன பண்ணலாம், அந்த பிட் வந்து 0. அந்த 2 பிட்டுக்கு என்ன வேல்யூ வரும்னு நம்ம செக் பண்ணலாமா. இப்போ என்ன பண்ணுறேன், ஹை பாட் ரேட் செலக்ட் பிட். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து அசிங்கனஸ் மோடு யூஸ் பண்ண போகிறேன்னா சிங்கிள்னஸ் மோடு யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்னஸ் மோடு. ஆனால் சிங்கிள்னஸ் மோடு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன பண்ண முடியும், பாட் ரேட் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அசிங்கனஸ் மோடில் என்ன பண்ணும், பாட் ரேட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஹை ஸ்பீடு பாட் ரேட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அந்த ஹை ஸ்பீடு அப்படின்னா என்ன பண்ணுவோம், இது வந்து நான் 1 பண்ணுவேன். DRMT ட்ரான்ஸ்மிட் ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் ஸ்டேட்டஸ் பிட். இதை என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து டேட்டா நம்ம மெசேஜ் பாக்ஸில் வந்து மெசேஜ் டைப் பண்ணி நம்ம சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் என்ன ஆகணும், ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் டேட்டா வந்து சென்ட் ஆகணும். அப்போ TSR ஃபில் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ பிட் நம்பர் 2 வந்து 1 பண்ணுவேன், பிட் நம்பர் 1 வந்து 0 பண்ணுவேன். அடுத்து TX9 பிட் ட்ரான்ஸ்மிட் டேட்டா கேன் பி பார்ட்டி பிட். இது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இந்த பிட் வந்து 0 தான். அப்போ 2 பிட் 0, பிட் 2 மட்டும் தான் என்ன ஆகும், 1 ஆகும். அப்போ என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்க்ரீனை வந்து விசிபிள் பண்ணிட்டு பிட் நம்பர் 2 மட்டும் 1 பண்ணுறேன். எகைன் இந்த பிட்டை வந்து 0 பண்ணுறேன். அப்போ 0 பண்ணேன் அப்படின்னா இந்த பிட்டுக்கு என்ன ஆகும், 8421 அப்படின்னு எழுதும்போது இந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து MSB பிட்டில் வந்து 2ன்னு வேல்யூ வரும். ஏன்னா இந்த பிட்டு தானே 2 1 ஆயிருக்கு. அடுத்து இங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8421 அப்படின்னு நான் வந்து எழுதுறேன். அப்போ என்ன ஆகும், இந்த பிட்டு வந்து 1 ஆகும். அப்போ இந்த பிட்டுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0x24 அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகே, அப்போ TXSTA வேல்யூ என்னது, 0x24 அப்படின்னு நம்ம எழுதுறது தான் நம்மளுடைய வேல்யூஸ். ஓகே, இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ட்ரான்ஸ்மிட் ஸ்டேட்டஸ்க்கான வேல்யூஸ். அடுத்து என்ன பண்ணலாம், RCSTக்கான வேல்யூஸ் நம்ம பார்ப்போமா. RCSTA அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுங்க, இந்த ரெஜிஸ்டர் தான். ஓகே, ரிசீவ் ஸ்டேட்டஸ் அண்ட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த ரெஜிஸ்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எழுதிக்கலாம் 0x24 அப்படின்னு வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா TXSTA. ஓகே, TXSTAக்கு என்ன ஆகணும், ஈக்குவல் டு 0x24 இப்படி வந்து நம்ம எழுதுவோம். அடுத்து RXSTAக்கு வந்து நம்ம என்ன எழுதுவோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 0x ஓகே அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதுக்கான வேல்யூஸ் எதுவும் இல்லை. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, SBEN அப்படின்னா தான் சீரியல் போர்ட் எனேபிள் பிட். அப்போ நமக்கு என்ன ஆகணும், சீரியல் போர்ட் வந்து எனேபிள் ஆகணுமானா எனேபிள் ஆகணும். RC7 பின்னும் RC6 பின்னும் நமக்கு எனேபிள் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த பிட் வந்து 1 பண்ணுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா RX9 பிட், நம்ம 9 பிட் வந்து யூஸ் பண்ண கிடையாது, அதனால் 0 பண்ணிடலாம். எனக்கு வந்து 9 செலக்ட் பிட் ரிசிப்ஷனால் 8 பிட் ரிசிப்ஷன், நம்ம வந்து 8 பிட் தான் யூஸ் பண்ணுறோம். 8 பிட்னா 0 தான் கொடுக்கணும். ஓகே, அப்போ SREN அப்போது சீரியல் சிங்கிள் ரிசீவ் எனேபிள் பிட். நமக்கு என்ன பண்ணணும், அசிங்கனஸ் மோட்னா டோன்ட் கேர். அப்புறம் என்ன பண்ணிடலாம், இந்த பிட் வந்து நம்ம 0 பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா இங்கே வந்து சிங்கிள்னஸ் மோட்னா என்ன பண்ணி 1 வச்சிட்டிங்க அப்படின்னா எனேபிள் சிங்கிள் ரிசீவ் எனேபிள் ஆயிடும். நமக்கு என்ன ஆகணும், அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறனால டிசபிள் சிங்கிள் ரிசீவ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அடுத்து CREN என்ன, கண்டினியூஸ் ரிசீவ் எனேபிள் பிட். அப்போ கண்டினியூஸ் ரிசீவ் எனேபிள் பிட் என்ன பண்ணுவேன், அசிங்கனஸ் மோட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணோம், கண்டினியூஸாக ரிசீவ் பண்ணுற பிட்டை வந்து நான் 1 பண்ணுவேன். ஓகே, எனேபிள்ஸ் கண்டினியூஸ் ரிசீவ் அன்டில் எனேபிள் பிட் CREN கிளியர்டு. ஓகே, CREN வந்து கிளியர் ஆக வரைக்கும் எனக்கு என்ன பண்ணேன், எனக்கு வந்து கண்டினியூஸாக டேட்டா ரிசீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ 1 பண்ணிட்டேன். அப்போ இந்த 4 பிட்டு நான் ஸ்பிட் பண்ணுறேன். அடுத்து பிட் நம்பர் 3ல அட்ரஸ் டிரெக்ட் எனேபிள் பிட்.
அப்போ RX 9 பிட்டுக்கு வந்து நம்ம அட்ரஸ் டிடெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ 1 பண்ணிங்கன்னா என்ன அட்ரஸ் டிடெக்ட் பண்ணும் 9 பிட்டில். நம்ம வந்து என்ன பண்ணுறோம் 8 பிட் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் என்ன பண்ணலாம் இந்த பிட்டுக்கு வந்து நம்ம 0. அடுத்து FERR OERR RX 9 இந்த பிட் வந்து நம்ம எப்பயுமே 0 தான். FERRம் OERRம் நம்ம செக் பண்ணி பார்ப்போமா. அந்த பிட்டுக்கு வந்து என்ன வேல்யூ செட் பண்ணோம்னா FER வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேமிங் எரர் பிட். நமக்கு என்ன ஆகணும் ஃப்ரேமிங் எரர் வேணுமான்னு கேட்டால் ஃப்ரேமிங் எரர் நமக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணலாம் நோ ஃப்ரேமிங் எரர் அப்படிங்கிறத நம்ம பண்ணுவேன். அப்போ 0 ஆயிரும். அதுமாதிரி ஓவர்லைன் எரர் எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கும்போது எரர் வேணுமா அப்படின்னு கேட்டால் எரர் நமக்கு தேவையில்லை. அப்போ என்ன பண்ண தரலாம் நோ ஓவர்லைன் எரர். அப்போ 2 பிட்டுமே 0 தான். அப்போ என்ன பண்ணுவேன் இங்கே போயிட்டு இந்த ஸ்லைடுக்கு போய்ட்டு என்ன பண்ணுவேன் 2 FERRம் 0 தான், OERR இதுவும் வந்து நமக்கு 0 தான் நம்ம வந்து செட் பண்ணுவோம். ஓகே, அப்போ அந்த 2 பிட்டுமே 0 ஆயிடுது. அப்போது 8+ ஏன்னா இங்கே வந்து 8 இங்கே வந்து 4 to 1 எழுதுவேன். அடுத்து இங்கே என்ன பண்ணுவேன் 1ன்னு எழுதுவேன். அப்போ இந்த 2க்கு தான் வேல்யூ இருக்குது. அப்போ 8 + 1 9. ஓகே, அப்போ 9. அடுத்து என்ன பண்ணலாம் இந்த பிட் எல்லாமே 0. அப்போ என்ன பண்ணலாம் TXSTAல வந்து வேல்யூ வந்து 0x24, RX STAல வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா RCSTAல வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 0x90 இதான் வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து பாட் ரேட் கால்குலேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம். ஓகே, SPBRGயில் வந்து நம்ம வந்து அசிங்க்ரோனஸ் மோட் யூஸ் பண்ணுறோம். அதில் BRGH என்ன பண்ணோம் 1 தான் வச்சோம். ஓகே, அப்போ 1 வச்சா பாட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதான். ஓகே, இந்த பாட் ரேட் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஓகே, இதை தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதோட அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோ வந்து நம்ம எப்படி சீரியல் கம்யூனிகேஷன் வந்து ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுடைய கான்செப்ட் ப்ளஸ் பிளாக் டயக்ராம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.